ஹாய் ஹலோ இது ஒரு சந்தோஷமான நாள். ஏன்னா இன்றைக்கி ஒரு சேவிங் சேலஞ்ச் முடிய போகுது. இது 20 ருப்பீஸ்க்காக நான் எடுத்த ஒரு சேலஞ்ச். ரீசெண்டாக ஒரு 20 முடிஞ்சப்போ இன்னொன்று எடுத்தது. ஆனால் இது ஆக்சுவலி 20 ருப்பீஸோட சேவிங் சேலஞ்ச் அப்படின்னா இது டெபிட் ட்ராக்கர் ஆகும். ஆனால் டெபிட் ட்ராக்கர் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போது அந்த ஒரு நிலைமையில் நான் இல்லாதனாலையும் முன்னாடி ஆர்வக்கோளாறில் எடுத்து வச்ச நிறைய பிரிண்ட் அவுட்ஸ் மீதியாக இருக்கிறது இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துட்டு வரனாலையும் நான் நினச்சேன் பின்ன நான் ரொம்ப பெரிய அமௌண்ட்டுக்கு இது பார்த்திங்கன்னா 120 ஸ்கொயர்ஸ் இருக்குதுல, 120 ஸ்கொயர்ஸ். ஒவ்வொரு ஸ்கொயரும் நம்ம 50ஓ 100ஓ 500ஓ 200ஓ எல்லாம் வச்சா ரொம்ப நாள் ஆகும் முடிகிறதுக்கு. அது ரொம்ப டீடியஸான ஒரு ப்ரொசீஜராக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி பெருசாக மீதி இருக்கக்கூடிய பெருசாக நிறைய இது சேவ் பண்ண வேண்டிய வரது எல்லாமே 10 ரூபா 20 ருப்பீஸ் அந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் நான் எல்லாம் முடிச்சிட்டேன். இனி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சேவிங் சேலஞ்சஸ் தான் மீதி இருக்குது. அது முடிஞ்சதுன்னா நான் புதுசாக பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்க வேண்டியது வரும். எனிவே இப்போ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கொயரும் 20, அப்புறம் 20 ருப்பீஸ், மொத்தம் 120 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அப்போது 2400 ருப்பீஸ் கிடைக்கும். அப்போது நான் இன்றைக்கி எனக்கு 2 தான் லாஸ்ட்டில் மீதி இருந்தது. அது அந்த 20 ருப்பீஸ் கிடைச்ச உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை கலர் பண்ணி இதை ஃபினிஷ் பண்ணலாம். அப்போது ஃபினிஷ் பண்ணுறதுனால அதை வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அப்போது அது கலர் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ இப்போ அதில் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையும் கரெக்டாக. நான் நினைக்கிறேன் இது சேவ் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு ஆசை. ஏன்னா ஏகப்பட்ட நீட்ஸ் இருக்குது. வாண்ட்ஸ் இல்லை, நீட்ஸ், தேவைகள் இருக்குது நிறைய. ஆனால் அந்த தேவைகளை இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, ஏன்னா கழிஞ்ச தடவையும் ஒரு 10,000 ருப்பீஸ் கிடச்சது நான் எங்களோட ஒரு தேவையை சந்திக்கிறதுக்காகத்தான் நான் எடுத்தேன். அதனால் இந்த வாட்டி இந்த 2400 சேவ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இனி சேவ் பண்ணுறது ஆலோசிக்கணும். எல்லாம் ஒரே எஸ்பி அக்கௌண்ட்டில் போடுறதா இல்லை எங்கள் 3 பேரோட எஸ்பி அக்கௌண்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதாங்கிறத ஆலோசிக்கணும். நான் போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அக்கௌண்ட்டில் தான் இந்த மாதிரி சேவிங் சேலஞ்சஸில் கிடைக்கக்கூடிய காசை போடுறது. இதெல்லாம் நம்ம செய்யும்போது இந்த சின்ன சின்ன குட்டி குட்டியான குறிக்கோள்களை நம்ம முறியடித்து மீட் பண்ணி போகும்போது இது பயங்கரமான ஒரு திருப்தியை தரும். பெரிய இவ்வளோ இப்போ 45 வயசான எனக்கே இது இவ்வளோ சந்தோஷத்தை தருதுன்னா குட்டி பிள்ளைங்களுக்கு இது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை தரும் அப்படிங்கிறது ஆப்வியஸான ஒரு உண்மை. அப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன குறிக்கோள்களை அவங்களுக்கு கொடுங்க, டார்கெட்ஸை கொடுத்து அவங்கள சேவ் பண்ண வைங்க. நல்ல ஒரு எதிர்காலத்தை